My dear students, this is class 11 maths exercise 3.4 question number 10 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா a cos x plus y equal to b cos x minus y ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா a plus b tan x equal to a minus b cot y அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து cos x plus y, இன்னொன்று வந்து cos x minus y. ஓகே, ஸோ cos x plus y அதாவது cos a plus bக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா cos a cos b மைனஸ் sin a sin b. அதே போல் cos a minus bக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா cos a cos b plus sin a sin b. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம a cos x plus yக்கு வருவோம். அதாவது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a cos x plus y இல்லையா? ஸோ cos x plus yக்கு பதிலாக நம்ம cos x cos y மைனஸ் sin x sin y அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ cos x plus yக்கான எக்ஸ்பென்ஷன் எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் b வெளியே வச்சுக்கலாம். cos x minus yக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா cos x cos y plus sin x sin y அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனையும் நம்ம cos x sin y ஆல் டிவிஷன் பண்ண போகிறோம். அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் cos x sin y ஆல் நான் டிவிஷன் பண்ண போகிறேன். பாருங்கள், எல்லாத்துக்கு அடியிலையும் ஒரு cos x sin y எழுத போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். cos x cos y கடியில் ஒரு cos x sin y. ஓகே, ஏ வெளியவே இருக்கட்டும். cos x cos y கடியில் ஒரு cos x sin y மைனஸ், பாருங்கள் நடுவில் மைனஸ் இருக்குது, sin x sin y கடியில் ஒரு cos x sin y ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு cos x cos y கடியில் ஒரு cos x sin y, நடுவில் ப்ளஸ் இருக்குது, நல்லா கவனிங்க, ப்ளஸ் sin x sin y கடியில் ஒரு cos x sin y எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன காமனாக இருக்குது, cos x கட் பண்ணிடலாம். ரெண்டாவது டேர்மில் sin yக்கு sin y கட் பண்ணிடலாம். அடுத்து ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த அந்த ரைட் ஹேண்ட் சைடில் cos x கட் பண்ணிக்கலாம். அடுத்து sin yக்கு sin y கட் பண்ணிக்கலாம். ஸோ a இன்ட்டு cos y by sin y என்ன எழுதுவோம், cot yன்னு எழுதுவோம். மைனஸ் sin x by cos xக்கு என்ன எழுதுவோம், tan xன்னு எழுதுவோம். ஓகே, ஈக்குவல் டு b வெளியே இருக்கு, உள்ள வந்து cos y by sin yக்கு cot yன்னு எழுதுவோம். ப்ளஸ் sin x by cos xக்கு tan xன்னு எழுதுவோம். ஓகே, ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ஏவை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ a cot y மைனஸ் a tan xன்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் b உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது b cot y ப்ளஸ் b tan x அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா tan எல்லாம் ஒன் சைட் பண்ணிடலாம், cot எல்லாம் ஒன் சைட் பண்ணிடலாம். அதாவது மைனஸ் a tan x இருக்கு இல்லையா, அது வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போயிடலாம். அதே போல் b cot y ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன். மைனஸ் a tan xை ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும், a tan x அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து b tan xை இந்த பக்கமே ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ b cot y ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ a cot y இங்கே தான் இருக்குது. ஸோ b cot y மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம், அது வந்து மைனஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு டேர்ம்லேருந்து cot yயை வெளியே எடுத்துடலாம் காமனாக. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே a மைனஸ் பின்னு வரும். ஓகே, இங்கே a மீந்திருக்கு, இங்கே b மீந்திருக்கு, a மைனஸ் b. ரைட் ஹேண்ட் சைடில் tan x காமனாக வெளியே எடுத்தோம்னா a ப்ளஸ் b அப்படின்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ இப்போ சைடு மாற்றி எழுதிக்கலாம். நம்ம tan x இன்ட்டு a ப்ளஸ் பிஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடலாம். cot y இன்ட்டு a மைனஸ் b வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போயிடலாம். ஏன்னா ஆன்சரில் உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சைடு மாற்றி உங்கள் புக் ஆன்சர் மாதிரி எழுதி போட்டுடுறேன். ஓகே, ஸோ a ப்ளஸ் b tan x லெஃப்ட் ஹேண்ட் சைடில், a மைனஸ் b cot y வந்து ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ அவங்க கேட்டது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். a plus tan x, a plus b into tan x equal to a minus b cot y. Okay. Thank you students.